ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராக்கெட் ராஜா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி செஞ்சோன்னா, நம்ம இது வரைக்கும் மலை இந்த மாதிரி வெளியெல்லாம் பிளாக் பண்ணியிருக்கோம். நம்ம ஹார்பர் இதுவரை விளாக் பண்ணலை. அதனால் நம்ம இன்றைக்கி ஹார்பருக்கு போகலான்னு பார்க்கோம். அதாவது அந்த போட்டு விளாக் பண்ணலான்னு. போட் டூர் அவங்க என்ன பண்ணுறாங்க, தொழிலெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விளாக் பண்ணலான்னு வருது. அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா, பைரனில் இருக்க ஹார்பருக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். அதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இனி ஹார்பருக்குள்ளே போய் என்னென்ன தொழில் பண்ணுறாங்க, அவங்க எப்படி என்னெல்லாம் பண்ணுறாங்க, அதில் ஒரு வாரம் 4 நாள் 5 நாள் அப்படி கடலில் தங்கி தொழிலெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இப்போ ஹார்பருக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ போகிற இடத்துல நீங்கள் வரும்போது ஒரு கொடியெல்லாம் பார்த்தீங்கல்ல, அதுக்கு அந்த பக்கம் எல்லாம் என்னச்சுன்னா அந்த கவர்மெண்ட்டோட போட்டு தான் அங்கே எல்லாம் நிற்கும். அது எதுக்குன்னு சொல்லி இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம கடலோர காவல் படம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான். அவங்க ரைடு போகிறதுக்கும் அதுபோல் ஏதாவது ஆபத்துன்னு அவங்க மீட்க போகிறதுக்கும் அது மாதிரி உள்ள சிஸ்டங்கள் தான். நம்ம அங்கே வீடியோ எடுக்கலாம் அலோடு கிடையாது. அதனால் நம்ம அதை காட்டலை. இப்போ நம்ம நேராக ஹார்பருக்கு உள்ளே போயிடலாம். உள்ளே போய் நமக்கு என்னென்ன தொழில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹார்பரே பார்த்துடலாம். நீங்கள் என்ன இப்போ பார்க்குறீங்களா, அந்த பச்சைன்னு தெரியுதுல, இதெல்லாம் என்ன பண்ணுனாக்கி இந்த பங்காளிகளெல்லாம் அவங்க கத்திரிக்காய் இந்த மாதிரி செடிகளெல்லாம் அவங்க நட்டு வளர்த்தி விட்டுருப்பாங்க. நமக்கு உள்ளோடி போய் அதை பார்க்கலாம். சரியா? நமக்கு இது ஒரு அண்ணாச்சி சப்போர்ட்டில் தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம நிறைய தேசம் வந்துட்டோம். நான் பார்க்குறீங்கள, இதுதான் நம்ம ஹார்பரோட கேட்டு. நம்ம இனி நேராக உள்ள என்ட்ராக போகிறோம். உள்ள என்ட்ராக போகும்போதே சூப்பராக இருக்குல்ல. இப்போ சொன்னாக்கி தொழில் இப்போ போகலை, அது கொஞ்சம் நிறுத்தி விட்ருக்கு. காற்றுன்னு சொல்லிட்டு அலோடு இல்லை. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம இனி நேரம் எல்லாம் இன்னும் கிளியராக பார்க்கலாம். பாருங்கள், லேஞ்ச் எல்லாம் விட்டுருக்கு. நம்ம இனி என்ன பண்ணோம்னு சொன்னால், முதல்ல வண்டியை ஒதுக்கி விட்டுக்கிட்டு நமக்கு பார்க்கலாம் எங்கே ஒதுக்கலாம். அங்கே பாருங்கள், அதில் ஒரு கடையெல்லாம் இருக்குல்ல, பூட்டி கிடக்கு. நம்ம அதில் வண்டியை ஒதுக்கிட்டு நமக்கு இனி டீட்டெயிலாக எல்லாம் பார்க்கலாம். இதில் வண்டியை ஒதுக்கி விட்டுட்டு நம்ம இனி கிளம்பலாம். நம்ம ஒரு அண்ணாச்சி சப்போர்ட்டில் தான் நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இது பிடிக்கும். சரி, பார்ப்போம். இங்கே நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதை கூண்டு. இங்கே வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கூண்டு தொழில், தூண்டில் தொழில் இது மட்டும்தான் உண்டு. இந்த கூண்டில் இது கூண்டு. இதில் தான் கூண்டு தொழில் பண்ணுறது. இதுதான் கூண்டு. சிறிய சைஸு, மீடியம், பெரிய சைஸு. இந்த வாய் இருக்குல்ல, இதுதான் வாய். அதாவது மீன் இதுக்குள்ளோடி தான் போவோம். அதாவது இறையை போட்டு வச்சுருவாங்க, உள்ளே போவோம். ரெண்டாவது வெளியே வந்துக்கிடாது. இது பெரிய சைஸு. அதாவது என்ன பார்ப்பலான்னு, நம்ம எலிப்பறி மாதிரி தான். மீனும் உள்ளே போக முடியுமே தவிர வெளியே வர முடியாது, அந்த மாதிரி சிஸ்டம். சிறிய சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வர எல்லா சைஸ் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாகவே தொழில் தானே. இந்த கூண்டை தான் கொண்டு போட்டுட்டு இறையும் போட்டு விட்டுட்டு வருவாங்க. ரெண்டாவது போய் எடுக்கிறது. இது பேர் தான் கூண்டு தொழில். கூண்டு தொழில் இறை இதெல்லாம் கிடக்கும். ஃபுல்லாக கூண்டு தான். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ஊரில் போல உள்ள வேலை தொழில் எல்லாம் இங்கே இருக்காது. இங்கே எல்லாம் கூண்டு தொழில் தான். இங்கே வரையும் எல்லாம் லேஞ்ச் எல்லாம் விட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி தொழில் இல்லாத காற்றுன்னு சொல்லிட்டு போடாதுன்னு என்னனால தான் எல்லாம் லேஞ்சு அப்படி விட்டுருக்கு. யாரும் தொழில் போகலை. நமக்கு அது ஒரு நல்லா போச்சு. நமக்கு அது ஃப்ரீயாக இன்னும் பார்க்கல. நம்ம இன்றைக்கி நேராக லேஞ்சுக்கு போயிடலாம். பட்டுள்ள பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம அநியத்தில் நிற்கும். இப்போ பாருங்கள், இது இங்கே தான் இல்லை இறை பாக்ஸு, ஐஸ் பாக்ஸு இதெல்லாம் வச்சுருக்கக்கூடிய இடம். அதுபோல் இவங்க 3 நாள் தங்கி வேலை பார்ப்பாங்க. அதுவரை சாப்பிட்றதுக்குள்ள சாதனங்களெல்லாம் எங்கே வைப்பாங்கன்னு பார்த்தா, இவங்கள ஐஸ் பாக்ஸ் இருக்குல்ல, இங்கே இதுக்குள்ளே இவங்க போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நான் அதையும் காட்டி தரேன். இப்போ பாருங்கள், நிறைய பெரிய பாக்ஸு. இப்போ நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணி காட்டி தரேன். பாருங்கள், இதில் தான் நம்ம அங்கே தொழில் போகிறவங்க சாப்பாட்டுக்கு உள்ள பிரெட்டாக இருந்தாலும், குப்பூஸாக இருந்தாலும், தண்ணி பாட்டிலாக இருந்தாலும் நம்ம இதுக்குள்ளே தான் போட்டு வைக்கிது. அது இறையும் இருக்கும்.
இதெல்லாம் இங்கே போட்டு சேஃப்டி பண்ணி வச்சுக்கிடலாம். அது கட்டணும் போகாது. எனக்கு இருக்கிறது ஃபுல்லாக ஐஸ் பாக்ஸ் தானே. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலன்னா கூண்டு தொழில் உள்ள இறை. கூண்டு தொழில் இறை என்னென்னு கேட்டீங்கன்னாக்கி குப்பூஸ் தான். அந்த குப்பூஸ் தான் நான் பாருங்கள், குப்பூஸை எடுத்து காட்டி தரேன். பாருங்க, இதான் குப்பூஸ். இதை தான் போட்டு தான் நம்ம அந்த கூண்டு தொழில் உள்ள போட்டுருது. நான் பாருங்கள், இது வந்து போட்டோட ஆக்சிலேட்டர். நம்ம வண்டிக்குள்ளே ஆக்சிலேட்டர் மாதிரி அது ஆக்சிலேட்டர். இது சுங்கான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வண்டிக்குள்ளே இது மாதிரி பட்டு மாதிரி இது வந்து டாய்லெட்டு. நம்ம உள்ளே பாருங்கள், இதுதான் மெயின் பார்ட். இது கிச்சன். அது போட்டுக்குள்ளே என்ன எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், என்னென்ன வசதி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிச்சன் ஆகும். இனி நம்ம இவங்க தங்குவாங்க இல்லை, நம்ம அவங்க தங்க இடம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கீழே போய் பார்க்கலாம். கீழே சின்ன லைட்டு கூடுதலும் போட்டிருக்க மாட்டாங்க. எப்போ அது ஒரு சின்ன லைட்டு தான் இருக்கும். நம்ம உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஏன்னாங்க எப்படியும் 5-6 பேர் தங்குவாங்க. தங்கும்போது அவங்க ஃபுல்லாக இருக்க முடியாதுல, அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் பாருங்கள் பெட்டெல்லாம் போட்டு விட்டு இங்கே தான் படுத்துக்கிடுது, ஓய்வு எடுக்குது. 5-6 பேர் தங்குவாங்க. லைட் இருக்காது. நம்ம எல்லாம் டார்ச் அடித்து தான் நம்ம வீடியோ எடுக்கோம். இப்போ ஏன்னா ஆள் யாரும் இல்லை, அதனால் லைட் ஆஃப் ஆகல கிடாது. நம்ம ஒரு அண்ணாச்சி தான் நமக்கு சப்போர்ட் பண்ணார். அவர் ஒரு ஆள் தான் இருந்தார். அவருக்கு உதவியில் தான் நம்ம இப்போ இந்த வீடியோ எடுக்கோம். பாருங்கள், எல்லோரும் படுத்து எல்லோரும் வெளியே ரூமுக்கு போயிருப்பாங்க. இங்கே தொழில் பார்க்க மட்டும்தான் போட்டுக்குள்ளே இருப்பாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லோரும் துணிகளாக இருந்து எல்லாம் இதில் போட்டு எல்லாம் செட்டப்பாக தான் இருக்குன்னு. எப்படி இருக்கு பாருங்கள். போட்டு தொழிலில் போட்டுள்ள மக்களெல்லாம் எப்படி வேலை பார்க்காங்க, எங்கே தங்குவாங்கன்னு எல்லாம் உங்களுக்கு டவுட் வேண்டாம். எல்லோரும் அதுக்குள்ள வசதிகள் எல்லாம் இருக்கும். அதுபோல் இங்கே வெளியே சூடுனாலும் அவங்களுக்கு இல்லை ஏசியோட இருக்கும். நான் அதை ஏசியும் நான் காட்டி தரேன். உங்களுக்கு சாதனங்களும் போட்டு வச்சுருப்பாங்க. பாருங்கள், ஏசியும் இருக்கும். எல்லா ஏசியும் இருக்கும், டிவி இருக்கும். ஏன்னா 3 நாள் 4 நாள் இவங்க தொழில் பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்க பொழுதுபோக்கு ரெஸ்ட்டு எல்லாம் இங்கே தான். அதனால் அதுக்குள்ளே எல்லா வசதிகளோட தான் அவங்க இருக்க முடியும். அப்படி தான் இருக்கவும் முடியும். அதனால் அதுக்குள்ளே செட்டப் எல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாம் துணிகளை எல்லாம் தொங்க போட்டு. அடுத்த பாருங்கள், மெயினாக நம்ம அடுத்த இன்ஜின் ரூமுக்கு போகலாம். இப்போ நம்ம போகிறது இன்ஜின் ரூமுக்கு தான் போகிறோம். பாருங்கள், இதுதான் இன்ஜின் ரூமு. அதில் இது ஒரு ராட்சச இன்ஜின் போல் இருக்குது. அதாவது ஒரு மனுஷனுக்கு இதயம் போல் சொல்ல போனால் போட்டுக்குள்ளே மெயின் இதுதான் இன்ஜின் தான். எவ்வளோ முரட்டுத்தனமாக இருக்குல்ல இன்ஜினு. நிறைய இன்ஜினோட விலை எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா கேட்டு பார்த்தேன். அப்போ அவர் சொல்லாரு, நம்ம ஊரில் ஒரு BMW கார் வாங்க ரூபா ஆகும் அப்படின்னு. நாங்கள்லாம் மிரண்டுட்டோம். அப்புறம் இதெல்லாம் வந்து டீசல் வைக்கக்கூடிய இது தான். அது அந்த துணி போட்டிருக்கிறதுனால நமக்கு அது தெரியலை. பாருங்கள், இது கேபிள், இது ஆக்சிலேட்ரு. அதாவது அங்கே இருக்க ஆக்சிலேட்டருக்குள்ள கேபிளாக இருக்கட்டும், அந்த சுங்கானுக்குள்ளதாக இருக்கட்டும், எல்லாம் அப்படி வந்து இங்கே கனெக்ட் ஆகிரும். அங்கே பாருங்கள், அந்த பெல்ட் இருக்குல்ல. இன்ஜினோட பவரை பார்த்துக்கலாம். 450 ஹோர்ஸுக்கு பவரு. பாருங்கள், இதெல்லாம் ஆக்சிலேட்டரு கேபிள். ஏன்னா அந்த இதுதான் மெயின். அதனால் எத்தனை டன்னு சாதனங்களெல்லாம் வச்சு போகிறது வர்றது பாருங்கள். நிறைய பெல்ட்டு. இந்த பெல்ட்டு கனெக்டிங் மூலமாக தான் இந்த பெல்ட்டு இங்கே கனெக்ட் ஆகும். இப்படி கனெக்டிங்கில் தான் அந்த சுங்கா ஆக்சிலேட்டரு இதெல்லாம் கனெக்டிங் மாறுறது. இப்போ நம்ம அதுக்குள்ள பேட்டரிகளெல்லாம் பார்ப்போங்க. பாருங்கள், இதுதான் அந்த இன்ஜினுக்கு உள்ள பேட்ரி. பார்த்துடுங்க, பேட்ரி சிஸ்டங்கள் எல்லாம். அதாவது இன்ஜின் ரூம் உங்களுக்கு கிளியராக அலசி கிளியராக காட்டி தரேன். இனி இப்போ நம்ம இன்ஜின் எல்லாம் ஃபுல்லாக நான் காட்டி தந்துருப்பேன்னு நினைக்கிறேன். இனி நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா அடுத்தது நம்ம என்னென்னு இதை பார்க்கலாம். அப்புறம் இதுதான் எங்கள் குளிக்கக்கூடிய ஏரியா. அதாவது நல்ல தண்ணியில் இவங்க குளிக்கக்கூடிய ஏரியா இது. இனி நம்ம இது குளிக்கக்கூடிய ஏரியா பார்த்தாச்சா, நம்ம இன்ஜின் ரூமும் பார்த்தாச்சு. இனி நமக்கு கேப்டன் ரூமும் பார்க்க போகலாம்.
பாருங்க, இதுதான் மெயின் நம்ம அந்த போட்டோட கேப்டன் இருக்கக்கூடிய ரூமு. கேப்டன் சொன்னாலே ஒரு கெத்தாக தான் இருக்கும். பாருங்கள், அவர் ஒரு ரூம் சொன்னாலே ஒரு தனி ஸ்டைலாக தான் இருக்குது. பாருங்கள், அவர் ஏசி, இதுதான் மெயின் அவருக்குள்ள ஏரியா. இதில் கேப்டன் மட்டும்தான் இருப்பார். அவர் தான், வேறு யாரும் அங்கே போக முடியாது. அவருக்குள்ள சொந்த தனி ப்ராப்பர்ட்டி. பார்த்துட்டீங்களா கேப்டன் ரூம் எப்படி இருக்கணும்? இப்போ பார்க்குறீங்களா, இது வந்து மீன், அதாவது தூண்டில் தொழிலுக்குள்ள இறை. இதை தான் தூண்டிலில் கொறுத்து போடுது. அதனால தான் உங்களுக்கு இந்த தூண்டில் இறையை நான் உங்களுக்கு காட்டித்தரேன். அதாவது கூண்டு தொழில் உள்ளது இறை வந்து குப்பூசு, அதையும் நீங்கள் பார்த்துட்டியே. இது வந்து தூண்டில் உள்ள இறை, அதையும் நான் உங்களுக்கு அதை கவர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் என்ன பார்க்குறீங்களா, இதுதான் தூண்டில். அதாவது தூண்டில் தானே, இதில் தான் இறையப்பட்டு போடுது. இதில் எப்படியும் 500-1000க்கு மேலே இருக்கும். உங்களை பார்க்கறதுக்கு பாருங்கள், ஏதோ ஒரு சட்டிபானை இருந்தது போல் தெரியுது. ஆனால் அது எல்லாமே தூண்டிலாக அதில் இருக்குது. இப்போ 1000கணக்கில் இருக்கும் அது தூண்டில். இப்போ பாருங்க, நம்ம வெளியெல்லாம் பார்ப்போம். எல்லாம் அடுக்கி வச்சுருக்கு. கூண்டில் தான், கூண்டு தான் ஃபுல்லாக அதில் எடுத்து வச்சுருக்கு. ஏன்னா இங்கே ஃபுல்லாக கூண்டு தொழில் தானே, அதனால தான் ஃபுல்லாக கூண்டுக்கு இதாக தான் இருக்குது. ஃபுல் லேஞ்ச் எல்லாம் ஏற்றி விட்டுருக்கு. அதாவது அங்கே ஃப்ரீயாக இருக்கும்போது சொன்னால் அந்த கூண்டெல்லாம் அவங்க வந்து இந்த போட்டெல்லாம் வந்து அவங்க வேலை பார்ப்பாங்க. அதாவது தொழிலுக்கு போயிட்டு ஃபுல்லாக கடல்லே கிடக்காது. எதன்னா இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அவங்க ஏற்றி சர்வீஸ் எல்லாம் பண்ணி எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அதுதான் நீங்கள் பார்க்குது. அப்படி பார்க்கலாம். நமக்கு பாருங்கள் எப்படி இருக்குது. ஹார்பரு பார்க்கறதுக்கு தனி ஸ்டைலாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த தொழிலுக்கு போகக்கூடாது காற்றுன்னு சொல்லிட்டு நிறுத்தினால தான் இப்போ வந்து ஹார்பரை பிரித்து விடணும் போல் இருக்குது. இல்லைன்னு சொல்லுங்கள், இப்போ இந்த ஹார்பர் தொழிலுக்கெல்லாம் போகிறதா இருந்துச்சுன்னா இப்போ ஹார்பர் நல்ல பரபரப்பாக இருக்கும். அதாவது லேஞ்சுகள் வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல பரபரப்பாக இருக்கும். நம்ம இனி வரக்கூடிய வீடியோகளில் நமக்கு அந்த லேஞ்சு வரதை நம்ம வீடியோ பண்ணலாம். அதுபோல் மீன் எல்லாம் இந்த ஏலம் எல்லாம் போடுவாங்கள்ல, எல்லாத்தையும் நமக்கு வீடியோவில் பார்க்கலாம். இங்கே தொடர்ந்து இருங்க. பாருங்கள் எப்படி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இவ்வளோ அமைதியாக இருக்கிறதுனால தான் நமக்குன்னு வீடியோ எடுக்க முடியுது. இப்போ பார்க்கலாம், இந்த போட்டு இதெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ண இது இங்கே செய்வாங்க இந்த போட்டு. அது அந்த போட்டெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சிறிய போட்டுகளெல்லாம் வந்து ஃபைபர் தான். அதே போல் பெரிய போட்டு இருக்குல்ல, பெரிய போட்டு வந்து மரத்தில் செய்து இந்த ஃபைபரில் போல்டிங் ஆக்கியிருக்கும். சிறிய போட்டு எல்லாமே வந்து ஃபுல் ஃபைபர் தான். அதேபோல் இந்த சிறிய போட்டுகளில் வந்து பங்களாதேஷில் உள்ள ஆட்கள் தான் தொழில் பண்ணுவாங்க. பெரிய போட்டில் மட்டும்தான் நம்ம ஆட்கள், அதாவது கன்னியாகுமரி, தூத்துக்குடி இது போல் உள்ள நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தொழில் பண்ணுவாங்க. சிறிய இதில் எல்லாம் போக மாட்டாங்க. பாருங்கள், நமக்கு என்ன ஃபுல்லாக எதாச்சும் ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது எல்லாமே சிறிய இது தான். இதெல்லாம் ஃபுல் ஃபைபர் தான். நமக்கு என்ன படி பார்க்கல. பாருங்கள், அடுத்தது நம்ம தொழில் எப்படி போவாங்கன்னு பாருங்கள். உங்கள் விலை மதிப்பில்லாத எண்ணங்களை எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இனி உள்ள வீடியோக்கள் எல்லாம் இன்னும் நல்லா பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இன்னும் பார்க்குறீங்களா பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜுக்கு கீழோடி தான் நம்ம அந்த தொழிலுக்கு போகிறவங்க போகிறதும் வாரதும் அதே வழி தான். அதை பார்த்தா இப்போ தெரியும். நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக கடல் உள்வாங்கி கிடக்கு. இந்த போட்டெல்லாம் விட்டுருக்காங்கல்ல, இந்த உள்வாங்கி கிடக்க இடத்துல தான் எங்கே போனால் முதல்ல தண்ணி இருக்கும்ல. அப்போ தண்ணி இருக்கும்போது எங்கே என்ன போட்டை கொண்டு அதில் விட்டு ஆங்கரை போட்டு நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் கடல் உள்வாங்கின பிறகு தரையில் இருக்குமா, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லியாச்சுன்னா இந்த சுரண்டுறது, பெயிண்ட் அடிக்கிறது, துருப்பிடுக்கிறது, இந்த மாதிரி உள்ள வேலையெல்லாம் அவங்க பார்த்துட்ருப்பாங்க. இப்போ நீங்கள் இப்போ நான் பார்க்குறீங்க லேஞ்சு, இது எல்லாமே இது போல் விட்டு இந்த மாதிரி ஒர்க்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது வருஷத்துக்கு ஒருக்கா அவங்க சர்வீஸ் பண்ணதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காற்று தொழிலுக்கு போகக்கூடாது தடங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொழிலுக்கு யாரும் போக மாட்டாங்க. மற்ற மாதிரி உள்ள வேலைகளெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்களா, இதெல்லாமே வந்து மற்ற வேலைகளெல்லாம் பார்க்குது. அதெல்லாம் அந்த ஐஸ் டப்பா இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்காது. அதாவது இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. வர இவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லை. அதுபோல் நம்ம இனியும் அடுத்த வீடியோகளெல்லாம் வந்து இந்த லாஞ்சு வர வீடியோலாம் நமக்கு பண்ணலாம். அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதில் எல்லா இந்த வேலைகளெல்லாம் பார்க்கறதுல நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் கூடுதலும் பார்ப்பாங்க. பங்களாதேஷ் கூடுதல் ஆள் இருக்காது. அதே போல் இந்த ஏரியாவில் வந்து இப்போ வந்து இப்போ கொஞ்சம் டூரிஸ்ட்டு போல் ஆகி போச்சு. அதாவது வந்துன்னா இந்த அரபிகளெல்லாம் அங்கே வாக்கிங் வர்றதும் இந்த மாதிரி அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வாக்கிங் வர்றதும் இப்போ நல்ல டெவலப் ஆகிட்டு இந்த இடம். அதுபோல் இந்த இடம் தூண்டிலெல்லாம் போட்டு மீன் பிடிச்சிட்ருப்பாங்க, சின்னதாட்டு.
டைம் பாஸுக்கு வந்து தூண்டில் மீன் பிடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். எல்லாம் என்ன பார்த்துறோம். அதுபோல் இங்கே வந்து கடல் உள்வாங்கி கிடக்கல. இதில் எப்படி அவங்க தொழிலுக்கு போவாங்கன்னு சொல்லி அந்த அந்த பிரிட்ஜுக்கெல்லாம் எப்படி போவாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு காட்டி தரேன். இப்போ வந்து அதனால் கடல் உள்வாங்கி கிடக்கிறதுனால அங்கே உள்ள பங்காளிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போய் நண்டு பிடிக்கிறது தான் வேலை அவங்களுக்கு நடக்குது. இப்போ நான் அங்கோடி எப்படி போவாங்கன்னு கேட்டால என்ன பாருங்கள், அந்த திட்டார் அதெல்லாம் மண்ணு தான். அது பக்கத்தில் ஒரு கேப்பு கிடக்குல்ல, இந்த கேப்பில் தான் இவங்க இங்கேருந்து போட்டில் போய் அந்த கேப்பில் ஓடி போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பக்கம் போய் தான் அந்த பிரிட்ஜுக்குள்ள ஓடி போகிறது. இப்போ அவங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்படி போய் தான் அந்த பக்கம் இந்த பிரிட்ஜில் ஓடி போகிறது. மற்ற நேரத்தில் ஏன்னா அந்த பக்கம் மண்ணாக இருக்கிறதுனால அந்த பக்கம் போக முடியாது. ஏன்னா அந்த பக்கம் அவங்க வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அப்படி போய் தான் அந்த பிரிட்ஜுக்கெலாம் தான் தெரியுதுல பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜுக்கு கீழே ஓடி தான் போகிறதும் வாரதும். அதுபோல் இது வந்து மோரக்கில் இருக்குது அந்த ஹார்பரு. இந்த ஹார்பர் பக்கத்துலேயே தான் ஏர்போர்ட்டும் இருக்குது. இப்போ ஏர்போர்ட்டில் இன்னும் ஃப்ளைட் இறங்குதுன்னு தோணுது. ஆனால் பாருங்கள் ஃப்ளைட்டு போகுது. அதனால தான் உங்களுக்கு ஃப்ளைட்டையும் சேர்த்து கவர் பண்ணி பாருங்கள். ஹார்பரு அடுத்தது ஏர்போர்ட்டு எல்லாம் சேர்த்து கவர் பண்ணணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பக்கத்தில் தான் ஏர்போர்ட்டும் கூட, அதனால தான் ஏர்போர்ட்டும் கவர் பண்ணது பாருங்கள். நம்ம நீ அப்படி பார்க்கலாம். அதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதில் தொடர்ந்துருங்க. இனியும் நல்ல நல்ல வீடியோகள் எல்லாம் அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா இன்னும் இந்த தொழில் இல்லாதனால தான் இந்த ஆர்வம் கொஞ்சம் பறிச்சோடணும் போல் இருக்குது. இல்லைங்கன்னா நல்லா பரபரப்பாக இருக்கும், இன்னும் நல்லா இருந்திருக்கும். எல்லாம் கூண்டு தான் அடிக்க வச்சுருக்கோம். ஃபுல்லாக கூண்டு தொழில்ங்கிறதுனால வீடியோவும் இனியும் நம்ம முடியோட நிலைமை வந்துட்டு, அதாவது இனி வந்து போகக்கூடியதும் இனி போகும்போது உள்ள வியூஸு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாம் போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தாயிரும். அதுக்காக இனி வர லஞ்சு வர்றது, மீன் பிடிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நான் இனி அடுத்த வீடியோ பண்ணேன். அதில் எதேசம் இந்த ஆர்வரை ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நான் நம்புகிறேன். கவர் பண்ணியிருக்கேன். அதுபோல் அங்கே போகும்போது அந்த பக்கம் வந்து என்ன பண்ணு சொல்லுதுன்னா ஒரு மாலெல்லாம் இருக்குது. முடிஞ்சால் நான் மாலும் பார்ப்போம், பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அதை விட்டு வெளியே வரோம். இப்போ நான் பார்த்துக்கலாம் அந்த பக்கம் தான் மால் இருக்குது. மாலில் போய் ஜூம் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அருகில் இது மால் ஆகும். சரி, நம்ம இனி இப்போவும் அது கிளியராக தெரியல. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து சிறிய போட்டுகள் தான், அதாவது ஃபைபரில் உள்ளது. நம்ம இனி பார்த்துட்டு இனி கிளம்போம். அதுபோல் இனி வர வீடியோகளையும் தொடர்ந்துருங்க. நம்ம சேனலோட தொடர்ந்துருங்க. உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் மீண்டும் ஒரு தடவை இது நம்ம சேனல் எதிராக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி இதுபோல் நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து ராக்கெட் ராஜா. வாழ்க வளமுடன்.